அந்த வீட்டை பற்றி ஊரில் ஒரு விதமான மௌனம் இருந்தது. யாராவது கேட்டா அங்க போகாதீங்க அப்படிங்கிற ஒரே பதில். இரவு 12 ஆனாலே இந்த வீட்டுக்குள்ள இருந்து சரக் சரக் அப்படின்னு தரையில் இழுக்கும் சத்தம். யாரும் பார்க்கவில்லை, ஆனா எல்லாரும் கேட்டிருக்காங்க. அருண் நம்பிக்கை இல்லாதவன், பேயெல்லாம் போய் அப்படின்னு நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஒரு இரவு அந்த வீட்டுக்குள் 1 மணி நேரம் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சவால். கையில டார்ச், மனதில் பயம், கால்கள் நடுங்கினாலும் வீட்டுக்குள் நுழைந்தான். வீட்டின் நடுவில் ஒரு பெரிய கதவு, அடியிலிருந்து குளிர்ந்த புகை மெதுவாக வெளியேறியது. அருண் அருகில் சென்றதும் டக் டக் நகம் தரையை கீறும் சத்தம். அவன் மூச்சு நின்றது. டார்ச் ஒளி தரையில் விழுந்தது. முதலில் ஒரு கை, பிறகு இன்னொரு கை, பின் மனிதனைப் போல இல்லாத ஒரு உருவம். தலை தரையில் ஒட்டியபடி, முதுகு வளைந்து, கால்கள் தலைக்கு மேல் உள்ள நிலையில் அது ஊர்ந்து வந்தது. அந்த உருவத்திலிருந்து மெதுவான குரல், கதவு திறந்த நீதானா அப்படின்னு. அருண் ஓட நினைத்தான், ஆனா கால் நகரல. அரை முழுக்க குளிர், இதயம் வெடிக்கும் போகும் அளவுக்கு துடித்தது. அந்த பேய் மெதுவாக தலையை உயர்த்தியது. கூந்தல் விலகியதும் அருண் பார்த்தான். அந்த முகம் அவன்தான். அதே கண்கள், அதே காயம், அதே பயம். அந்த குரல் மீண்டும் வலித்தது. ஒருமுறை உள்ளே வந்தவன் வெளியே போக முடியாது. அருணின் அலறல் அந்த வீட்டுக்குள் கரைந்தது. அடுத்த நாள் காலை அந்த வீட்டின் முன் ஒரு புதிய வாசகம் சுவர்ல, உள்ளே வந்தவன் இங்கே தங்கிவிடுவான். இன்று இரவு 12 தரையில் மறுபடியும் அதே சரக் சரக் அப்படிங்கிற சத்தம். யாராவது கதவு திறந்தா மறுபடியும் அடுத்த உறவும் அவங்களா தான் இருப்பாங்க.